வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்போ பார்க்க போறது யூனிட் 3ல இருந்துட்டு பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பிளாக் பாடி அப்படின்னா அது என்னன்னா, இது வந்துட்டு எல்லா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன்ஸையும் அப்சர்வ் பண்ணும் அண்ட் கண்டினியூஸா அது என்ன பண்ணும், அந்த ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணவும் செய்யக்கூடிய நேச்சர் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிளாக் பாடி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் சாலிட்ஸ் எடுத்துக்கிறோம். அதுல வந்துட்டு ஒரே மாதிரி டெம்பரேச்சரை நம்ம வந்து அதுல செலுத்துறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதுல வந்துட்டு யார் வந்துட்டு அதிகமான ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுதோ அந்த சாலிடு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிளாக் பாடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சேம் டெம்பரேச்சரை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ்ல நம்ம செலுத்துறோம். அப்போ செலுத்தும் போது ஒவ்வொரு இதோட ரேட் ஆஃப் எமிஷனும் டிஃப்ரெண்டா இருக்கும். எமிஷனும் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல யாருக்கு வந்துட்டு ஹையர் எமிஷன் ரேட் இருக்கோ அதை தான், அந்த சாலிடை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிளாக் பாடின்னு சொல்றோம். which is having higher emission rate, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிளாக் பாடி. அந்த சாலிடு தான் பிளாக் பாடின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா, இங்க நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண அது எமிட் பண்ணக்கூடிய அந்த ரேடியேஷன்ஸோட ஃப்ரீக்வன்சியும் ஹையா இருக்கும். அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா அதிகமா கொடுக்க அது எமிட் பண்ற ஃப்ரீக்வன்சியோட எமிஷன் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி ஹைனா வேவ் லென்த் எப்படி இருக்கும், லோவா இருக்கும். ஏன்னா ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த் என்னது, இன்வர்ஸ் ரிலேஷன். ஸோ வேவ் லென்த் என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம லோவர் டெம்பரேச்சர் கொடுக்கும்போது ஃப்ரீக்வன்சி, அந்த எமிட் ஆகக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் எப்படி இருக்கும், லோவா இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ இந்த பிளாக் பாடியா எது ஆக்ட் ஆகும் வேற அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம். அதுல வந்துட்டு ஃபுல் இது கவர்டு, இது 4 சைடும் அதுல ஒரு சின்ன ஹோல் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். அது வழியா நம்ம ரேடியேஷன்ஸ் நம்ம வெளியில இருந்து பாஸ் பண்றோம் அப்படின்னாலும் இதுவும் என்னவா தான் ஆக்ட் ஆகும்னா பிளாக் பாடியா தான் ஆக்ட் ஆகும். இது என்ன பண்ணுவோம்னா, நம்ம வெளில இருந்து அனுப்புற அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஹோல் வழியா. பிளஸ் அந்த உள்ள அந்த பாக்ஸோட இன்டீரியர் பிளேஸ்ல வந்து என்ன ஆகும்னா, நம்ம எவ்வளவு ரேடியேஷன்ஸ் அனுப்பியிருக்கோமோ அந்த லெவலுக்கு என்ன இருக்குமா, எமிஷன்ஸ் லெவலும் அதிகமா இருக்கும். அதாவது ரிஃப்ளெக்ஷன் லெவலும் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ ஒரு பாக்ஸ் வந்துட்டு, அதாவது ஸ்மால் ஹோல் இருக்கக்கூடிய ஒரு ஹாலோ என்க்ளோசர் பாக்ஸ் வந்துட்டு எதுக்கு எக்ஸாம்பிள் தான், பிளாக் பாடிக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இப்போ நம்ம அந்த பிளாக் பாடி ரேடியேஷனை பொறுத்தளவுல ஒரு கிராஃப் பிளாட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதாவது இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து வேவ் நம்பர், இங்க எனர்ஜி டென்சிட்டி. ஒவ்வொரு டெம்பரேச்சர் லெவலுக்கும் ஏத்த மாதிரி நம்மளுக்கு வந்து அப்சார்ப்ஷன் லெவல், அதாவது இந்த எமிஷன் லெவல் இருக்கும். இப்போ இது வந்துட்டு ஒரு 1000 கெல்வின் அப்படின்னு வச்சோம்னா இது 2000 கெல்வின். ஸோ இந்த கிராஃப் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண அதோட எமிட் பண்ற ரேடியேஷன்ஸோட ஃப்ரீக்வன்சி லெவலும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் இது டினோட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பார்த்தோம்னா, இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் கான்செப்ட்ல தான் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்னா என்ன, டெல் எம்டி ஈக்குவல் டு பி. இதுல டெல் எம் அப்படிங்கிறது அதாவது லாம்டா எம். ஓகேவா? இதுல லாம்டா எம்ங்கிறது ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கக்கூடிய மேக்சிமம் வேவ் லென்த் இருக்கக்கூடிய கர்வ். மேக்சிமம் வேவ் லென்த்தை டினோட் பண்ணுது. டீங்கிறது டெம்பரேச்சர், இங்க பிங்கிறது வியன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இந்த பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ்ல தான் யார் வராங்க, வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இதை பார்த்தோம்னா, இந்த எனர்ஜி டென்சிட்டி, பிளாக் பாடி ரேடியேஷன்ல எனர்ஜி டென்சிட்டிக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ அதுவும் நம்மளுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நான் இங்க மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ எனர்ஜி டென்சிட்டி ஃபார் பிளாக் பாடி ரேடியேஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, 8/μ0³
டிவைடட் பை சி கியூப். இதுவும் கேட்கலாம். இது வந்து நம்ம எஃப் ஆஃப் இதான் எனர்ஜி டென்சிட்டிக்கு. இதுல இன்னொரு ஈக்குவேஷனும் இருக்கு. 8 by mu naught cube divided by c cube h nu naught divided by e power h nu naught by kt minus 1. இதெல்லாம் எதுக்கானதுன்னா பிளாக் பாடி ரேடியேஷன்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி டென்சிட்டி கால்குலேட் பண்றதுக்கான ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? இவ்வளவுதான் இந்த பிளாக் பாடி ரேடியேஷனை பொறுத்தளவுல. இப்போ என்னன்னா பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது எந்த லெவல் ரேடியேஷன்ஸா இருந்தாலும் ஃபுல்லா அதை அப்சர்வ் பண்ணவும் செய்யும், கண்டினியூஸா அதை எமிட் பண்ணவும் செய்யும். ஸோ இந்த கண்டினியூஸ் எமிஷனால ஸ்பெக்ட்ரல் லெவலும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதாவது ஸ்பெக்ட்ராவும் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் சாலிட்ஸ் எடுத்துக்கிறோம், அதில் சேம் டெம்பரேச்சர் தான் நம்ம அதில் செலுத்துறோம். அப்போ வந்துட்டு ஒவ்வொரு சாலிட்ஸோட ரேட் ஆஃப் எமிஷனும் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுல எந்த சாலிடோட ரேட் ஆஃப் எமிஷன் அதிகமா இருக்கோ அந்த சாலிடை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிளாக் பாடின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லிட்டேன், ஒரு ஹாலோ பாக்ஸ், அதுல சின்ன ஹோல் இருக்கக்கூடிய ஒரு ஹாலோ பாக்ஸ். இதுவும் என்னதுதான் பிளாக் பாடி ரேடியேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிளான ஒரு இதா எடுத்துக்கலாம். நம்ம டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு ரைஸ் பண்றோமோ அதே லெவலுக்கு எமிட் ஆகக்கூடிய ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சியும் ஹையா இருக்கும், அதாவது வேவ் லென்த் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாக் பாடி ரேடியேஷன்ல தான் யார் வராங்க, வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு அந்த பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய எனர்ஜி டென்சிட்டி கால்குலேட் பண்றதுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்னங்கிறத இங்க கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்.